வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு பெரிய பணக்காரர், அந்த ஊர்லயே அவர் தான் பணக்காரருங்களாம். அவர் அவருடைய நண்பன பார்க்க போனாருங்களாம். அவருடைய நண்பன் ரொம்ப புத்திசாலிங்களாம், ரொம்ப நிதானமானவருங்களாம். அவர்கிட்ட போய் பேசினா இவரோட மனசு கொஞ்சம் சாந்தி அடையும்னு போய் கேட்டாருங்களாம். 2 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய அன்ப பரிமாறிக்கிட்டாங்களாம். இந்த பணக்கார நண்பர் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு தன்னுடைய நண்பன பார்த்து, "எவ்ளோ வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து, உன்ன தேடி உன் ஊருக்கே வந்துட்டேன் பார்த்தியா?" அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த நண்பர் சொன்னாருங்களாம், "நீ என்ன தேடி வரேன்னா பெரிய பிரச்சனை இருக்கு போல. என்ன பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு கேட்டாருங்களாம். "என்னுடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. அத வெளிய என்னால சொல்ல முடியாது. என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆனா வெளிய சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏன் இவ்ளோ பெரிய கஷ்டத்த இந்த ஆண்டவன் கொடுத்தாரு? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்?" அப்படின்னு நண்பன பார்த்து கேட்டாருங்களாம். கேட்ட நண்பன் அவர்கிட்ட பேசத் தொடங்குனாருங்களாம். "நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. உங்க ஊர்ல எத்தன வீடுகள் இருக்கும்?" "எங்க ஊர்ல சுமாரா ஒரு 100 வீடுகள் இருக்கும்." "சரி, அந்த 100 வீடுகள்ல சொந்த வீடு எத்தன பேருக்கு?" "ஒரு 40 பேருக்கு சொந்த வீடு, 60 பேருக்கு வீடு இல்ல." "நண்பா, உங்க ஊர்ல எத்தன பேருக்கு சொந்தமா கார் இருக்கு?" "என்ன குறைஞ்சபட்சம் ஒரு 12 பேர் சொந்த கார் வச்சிருப்பாங்க. அவ்வளோதான். மீதி யாருக்கும் காரு கிடையாது." அப்படின்னு இவரு சொன்னாருங்களாம். சரி, அடுத்த கேள்விய கேட்கிறேன். "உன் ஊர்ல யாரு பெரிய பணக்காரர்? அவங்கள சொல்லு." "என்னடா இது கூட தெரியாதா? நான் தான்டா என் ஊர்லயே பெரிய பணக்காரன். என்கிட்ட இருக்கிற பணம், நகை, செல்வம், சொத்து ஜில்லாவுல யார்கிட்டயும் கிடையாது." அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம். சரி. இப்போ கடவுள்கிட்ட நீ கேளு ஒரு கேள்வி. "ஏன் கடவுளே, இத்தன பேருக்கு இவ்ளோ கஷ்டத்த குடுத்துருக்கிறே, என்கிட்ட மட்டும் இத்தன பணம், செல்வம், நகை, சொத்து குடுத்து ஊருக்கே பெரிய பணக்காரரா ஆக்குனியே, அது ஏன்? மத்தவங்களுக்கு ஏன் குடுக்கலன்னு நீ கேளு. இந்த கேள்விய கேட்பியா நீ கடவுள்கிட்ட?" அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த கேள்விய நீ கடவுள்கிட்ட கேட்காம, வேற கேள்விய கேட்கிறியே, "ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்ன்ட்டு? அது தப்பில்லையா? கடவுள் உனக்கு நல்ல விஷயங்கள் செய்ய சமயத்துல நீ அத வாங்கிக்கிட்ட இல்லையா? அதே நேரத்துல கடவுள் சில சோதனைகள குடுப்பாரு. அதையும் நீ தாங்கிக்கிட்டு தான் ஆகணும்னு." இந்த நண்பர் அவர பார்த்து சொன்னாருங்களாம். இந்த பணக்கார நண்பருக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையாம். தன்னுடைய நண்பனுடைய வீட்ட விட்டு நகர்ற நேரத்துல அவருடைய மனசு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுங்களாம். நிம்மதியா தன்னுடைய கிராமத்த நோக்கி போனாருங்களாம். மனித வாழ்க்கைனாவே இன்பம், துன்பம் 2மே கலந்து தாங்க வரும். இன்பம் வர நேரத்துல நம்ம அப்படியே துள்ளி குதிக்கிறது. துன்பம் வர நேரத்துல அப்படியே காஞ்ச கீரைத்தண்டு மாதிரி போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறது. அப்படி இருக்கவே கூடாது. நம்மளுடைய மோசமான துன்ப காலங்களிலும் இந்த துன்பத்த நம்ம சாதனையா மாத்தலான்னு ஒரு வெறி கொண்டு நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டு போகணும். அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. எனக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.